காதலை மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயனில்லை. உனக்குதான் ஒன் பொருள் செல்வம் சேர்ப்பார்க்கும் துயனில்லை, அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை துயில். அது என்ன பணம் இருந்தா தூக்கம் வராதுங்க. என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு சொந்த பந்தங்களை பாருங்க. எவ்வளவு மட்டுமா தூக்கம் வராது, எவன் தூக்கின்னு போயிடுவானோ தூக்கம் வராது. கணவன் மனைவி உறவை பத்தி கொச்சைப்படுத்தி பேசினாங்க. என் மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, சண்டை சச்சரவு. ஏன் வருது சண்டை சச்சரவு? போகணும். ஏதோ இன்பம் வரும். பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? சீர் சேனத்தை தட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? வராது. கை நிறைய துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? வருமா? வராது. நல்லா சொன்னா விட்டு கொடுத்தால் இன்பம் வரும். கணவனுக்கு மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவிக்கு கணவன் விட்டு கொடுக்கணும். அந்த விட்டு கொடுக்கிற எண்ணம் இருந்தால் அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், மன நிறைவும் இருக்கும். விட்டு கொடுக்கலையே என்ன எடுத்துக்கங்க. நடுவர் அவர்களே, விடிய கால 4 மணிக்கு எழுந்துக்கணும், நல்லா தூங்கிடுவேன். நானு 3 நாளா என் மனைவி விசாலாட்சி கிட்ட நான் பேசல. ஒரு சின்ன சண்டை. நீங்க சொன்னீங்களா கடைசி திருக்குறள்ல கடைசி குறள் சொன்னீங்க, அது வந்து இருக்கணும். 4 நாளா பேசுறது எல்லாரும் ஒரு முடிவு கொண்டாங்க. நீ வீட்டுக்கு போறோட ஒரு சின்ன குஸ்தி போடுறது அப்படி விட்டாங்க. 4 நாளா பேசுற நானும் என் மனைவியும் சீட்ல எழுதி காமிக்கிறேன். விசாலாட்சி என்னமா டிஃபன்? இட்லி. அங்க ஒரு சீட் வரும். தொட்டுக்கு என்னமா சட்னி. அப்படியே சீட்ல வாழ்க்கை நடந்துகிட்டு. தபால்காரன் யாரு? எங்க பையன். குரியர் சர்வீஸ். ஆமாங்க. நடுவர் அவர்களே, 4 நாட்களா இந்த வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. உள்ளத்துல வேதனை இருந்தாலும் ஈகோ விட்டு கொடுக்கிறது. நான் ஆம்பளை, நான் எங்க விட்டு கொடுக்கிறதுன்னு எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் இருக்காங்க. என் மனைவிக்கு எவ்வளவு நாளா நானே விட்டு கொடுக்கிறது, இந்த மனசு விட்டு கொடுக்க கூடாதான்னு அவனுக்கு. நடுவர் அவர்களே, பெங்களூர்ல நிகழ்ச்சி காலையில 10 மணிக்கு போய் இருக்கணும். விடிய காலை 4 மணிக்கு எழுந்தாதான் நான் பெங்களூர் போய் சேர முடியும். பேச முடியல, என்ன செய்யறதுன்னு புரியல. சீட் எடுத்தேன். விசாலாட்சி விடிய காலை 4 மணி பஸ் பிடிக்கணுமா, அதனால 3 மணிக்கு இல்ல. ஆனா இதுல மட்டும் விசாலாட்சி விடிய காலை 4 மணி பஸ் பிடிக்கணும், அதனால 3 மணிக்கு என்ன எழுப்புமான்னு ஒரு சீட்டு ஏறி விசாலாட்சி பார்வையில படுற மாதிரி வச்சுட்டு படுத்துட்ட. நடுவர் அவர்களே, விடிய காலை நல்லா தூங்கிடுவானு. அதனாலதான் அந்த ஏற்பாடு. காலையில எழுந்து பார்த்தா மணி 7. அலறி அடிச்சு, விசாலாட்சி இதுவும் சீட்லயா? வாய் விட்டு கத்திட்டேன். என்ன மாமா? அங்க இருந்து என்ன சொல்லிட்டு படுக்கிறாரு? சபாஷ். யோ, எங்கயா சொன்னீங்க? ஏன் டென்ஷன் ஆகுற? ஏன் பிபி இப்படி ஏறுது? சும்மா என்ன, ஏன் எது கத்துற? ஒண்ணு இல்லம்மா, நான் விடிய கால 4 மணி பஸ் பிடிக்கணும்னு 3 மணிக்கு எடுக்க சொல்லி சீட் எழுதி வச்சுனேன். அதானே, அந்த தலைகாணியை தூக்கிட்டு பாருன்னா. தலைகாணியை தூக்கிட்டு பார்த்த நடுவர் அவர்களே, இங்க ஒரு சீட் இருக்கு. மாமா மாமா, மணி 3 ஆயிடுச்சு மாமா, ஏந்து கொள்ளவும் மாமான்னு. சீட்ல நீ எழுதி கொடுத்து அவங்க சீட்ல பதில் சொன்னாங்க. சரியாதான் போச்சு. ஆனா நல்ல வேலை அந்த அம்மா சீட்ல, மாமா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னு சீட் எழுதி வச்சு, இவர் பதிலுக்கு அப்படி என்றால் மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகவும் அப்படின்னு எழுதி வைக்காம போயிட்டாரோ. நல்ல வேலை. அப்படிதான் முடியுமா? நடுவர்களே, இந்த விஷயத்துல எல்லாம் உங்களை கடைபிடிக்க மாட்டேன் நான் நிச்சயமா. எங்க வீட்டு ரகசியத்தெல்லாம் இப்படி மைக் போட்டு சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். ஆமா நடுவர் அவர்களே, இவரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நான் என் மனைவியை டைவர்ஸ் பண்ண முடியுமா? சபாஷ். ஆத்திரத்தை வெளிப்படுத்துறேன், டைவர்ஸ் பண்ண முடியும். யார் அவ? எல்லா உறவுகளையும் விட்டுட்டு, அப்பா அம்மா விட்டுட்டு, அண்ணன் தம்பியை விட்டுட்டு, அக்கா தங்கச்சி விட்டுட்டு, நான் மட்டும்தான் சொந்தம். என்னுடைய சொந்தங்கள் மட்டும்தான் அவளுக்கு உறவு. நடுவர் அவர்களை, எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்களுக்கு நிறைய தெரியும். இந்த ஒரு வார்த்தைக்காக உன்னை ரொம்ப கை கொடுத்து பாராட்டுறேங்க. ஏன்னு கேட்டா, ஒரு செடியை பிடுங்கி இன்னொரு இடத்துல நடும்போது கூட அந்த வேருக்கு அடியில கொஞ்சம் மண்ணு ஒட்டிக்கிட்டு வரும் அல்லவா? ஆனால் ஒரு பெண் ஒரு ஆடவனை நம்பி அவன் கழுத்திலே கட்டுகிற ஒரு மஞ்சள் கயிற்றுக்காக தன்னுடைய உடன் பிறந்தார், பெற்றோர், தோழிமார்கள் அத்தனை பேரையும் விட்டுட்டு கணவனே கண்கண்ட தெய்வம்னு வர்றாளே, அவளை போய் திட்டி பேசுறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நானா கேட்கிறேன், அவர் கேட்கிறேன். நடுவர்கள், அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் குலதெய்வம் என்று ஒன்று இருக்கும். ஆமா. அந்த பெண்ணு திருமணம் ஆகிறதுக்கு முன்ன என் மனைவி சொல்றேன், என்னுடைய மனைவியுடைய குலதெய்வம் படவேடு ரேணுகாம்பாள். என்னைக்கு நான் 91ல தாலி கட்டணும், அன்னைக்கு வந்து வாழைப்பொங்கல் பச்சையம் குலதெய்வம் அவளுக்கு. தன்னுடைய குலதெய்வம்
தன்னையே மாற்றிக்கொண்டு என் கணவன் மட்டும்தான் தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணை போய் வர சொல்றீங்களே அடுக்குமாறு. இந்த போலூர்ல வந்து அது கூட என்ன மனைவிக்கிறது யாரு? சைவமா இருந்தா சில பெண்கள் அசைவமா இருக்கிறவங்க சைவமா மாறிடுவாங்க. ஆனா மனைவி சைவமா இருந்து கணவன் மட்டும் அசைவத்தை விட்டு கொடுத்ததா எந்த வித்தியாசம் சரித்திரம் உண்டாயா? கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வம் அல்லவா பெண்கள்? ஒண்ணு இல்லைங்க, மனைவி எப்படி நடக்கணும்? நடுவர்களே, எங்க ஊர்ல திருவிழா இது போல மாரியம்மன் திருவிழா நடக்குது. பக்கத்துல போயிட்டு இருக்கான், பின்னாடியே திருமண மாதசி புதுசா ஆச்சு அவனுக்கு. பின்னாடி நான் போனேன், அதுக்குள்ள வாட்சி பாக்குறீங்க. பின்னாடியே போயிட்டு இருக்கேன், கல்யாணமான புதுசு கால்ல முள்ளு குத்துச்சு. ஒரு வயல்ல இருக்க அந்த கோயிலு கால்ல முள்ளு குத்துச்சு. ஐயோன்னா முன்னாடியே போயிட்டான் மாப்பிள்ள. என்னவாச்சுன்னா முள்ளு குத்துச்சுன்னா முள்ளா. உடனே அந்த முள்ளு அழகா வலிக்காம, முள்ளுக்கும் வலிக்காம காலுக்கும் வலிக்காம அதை எடுத்து பார்த்து சொல்றான் நடுவர்களே. போய் எப்படி வலிக்கும்? வலிக்கல, கொஞ்சம் வேகமா பிடிச்சா வலிக்கும்ல. ஓஹோ, வள்ளலார தூக்கி சாப்பிட்டீங்க ஐயா. வாடிய பயிரை கட்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார விட முள்ளுக்கு கூட வலிக்காம கொடுக்கறான்னு சொல்றீங்க. எங்க மாப்பிள்ளை எடுத்தான், எடுத்து பார்த்துட்டு சொல்றான், அந்த முள்ளு பார்த்து முள்ளு கிட்ட பேசுறான் நடுவர்களே. ஏ சனியனே, முள்ள பார்த்து சொல்றான், அதுவும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. அவன் சொல்றான், ஏ சனியனே, நீ குத்துறதுக்கு என் அன்பு மனைவிதான் கிடைச்சாலா? பின்னாடியே உடக்க மாதிரி நான் வரேன் இல்ல, என்ன குத்தி இருக்கலாம், ஏன் காலில் குத்தலாம் இல்லன்றான். அவன் பின்னாடி எத்தனை குத்து வாங்க போறானோ. நான் சொல்றதுலாம் நீ கணக்கில் எடுத்துக்க. நடுவர்களே, பின்னாடி போன எனக்கு மெய் சிலுத்து போச்சு. ஆஹா, மாப்பிள்ளை இவ்வளவு அன்போடும் பாசத்தோடு இருக்கிறானே, இது கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னு. மெய் சிலிர்த்தது சொன்னா எனக்கு புரியல. மெய் சிலிர்த்ததுன்னா என்ன? மெய்னா என்ன? இல்லங்க, மெய் சிலிர்த்ததுன்னா எனக்கு சொன்னா, நான் உங்களை கேள்வி கேட்கணுமே தவிர நீங்க நடுவரை எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட். நடுவர்களே, மெய்னா என்ன? மெய்னா உண்மை. இன்னொரு பொருள் உடம்பு. அந்த உடம்பு சிலிர்த்த வச்சு எனக்கு எல்லா மயிரும் நின்னுக்கு சீன்றீங்க. அப்படி தமிழ்ல சொல்லாம மெய் சிலிர்த்தது மெய் சிலிர்த்தது யாருக்கு அப்படியா? நடுவர்களே, ஒரு 6 வருஷம் தமிழ் படிக்கணும்னு, அதனாலதான் நான் படிக்கல. நம்மளுங்க மயிர்ன்றது தப்பா? திருவள்ளுவர் எழுதலையா? மயிர் நீப்பின் வாழா கவரிமா உயிர் நீப்பர் மாணவரை எழுதியிருக்காரா இல்லையா? மயிர் என்பது ஒண்ணும் கெட்ட காலத்து கிடையாது. நடுவர் அவர்களே, 6 வருஷம் கழிஞ்சது, 2 குழந்தை வயிற்றுல ஒரு 6 மாசத்தோட மறுபடியும் அந்த கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நானும் பின்னாடி போறேன், இதுதான் வேலையான கேட்க கூடாது. போயிட்டே இருக்கும் போது மறுபடியும் அந்த பொண்ணு ஐயோ அண்ணா. உடனே பின்னாடி மாப்பிள்ள என்னமாச்சுன்னா, கல்லு தடுக்கிடுச்சு மாமான்னா. ஏ சனியே என்ன? ஆஹா, பரவாயில்லடா மாப்பிள்ள அந்த அன்பு அப்படியே வச்சிருக்கான்னு நினைச்சேன். நடுவர்களே, அப்புறம் தான் தெரிஞ்சது, ஏ சனியனே, கல்லு இருக்கிறது கீழே கீழே கல்லு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல, பார்த்து வர்றானே மனைவிய பார்த்து. இதுதான் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் இல்ல நடுவர்களே, சனி பெயர்ச்சி சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த முள்ளுல இருந்து சனி அந்த பெண்ணுக்கு மாறிட்டான். ஓஹோ, எப்படி நடத்தணும் மனைவிய? ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்காரனை கேட்டா, அத்தான் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சின்றாங்களா அப்படின்னா என்னங்க தான் அப்படின்னா, அதுக்கு அவன் சொன்னா, ஒண்ணுமில்லடி, நீ இங்கிருந்து உங்க ஆத்தா விட்டு நீ புறப்பட்டு போயிட்டேன்னா அதுக்கு சனி பெயர்ச்சின்னு பேரு. ஆனா நீ போயிட்ட உடனே வரும்போது உங்க 2 தங்கச்சிகளை கூட்டு வரேன்னு வச்சுக்க, அதுதாண்டி அத்தானுக்கு குறுப்பெயர்ச்சி. என் நேரத்தில் 3 மகிழ்ச்சியும் மனநிறைவு தருவது சொந்த பந்தம். புரியுதா சதாசிவா? சரியா புரியுது. என் நேரத்தில் 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க, அதையும் புரிஞ்சுக்கிங்க. நடுவர் அவர்களே, மனைவிங்கிற யாரு, எப்படி இருக்கிற கணவன் மனைவி? உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம், சொந்தம் ஓர் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம், கண்ணே உன் விழியால் பிறகழுதா கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூவோடும் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. கணவனும் மனைவியும் அதை விட்டுட்டு நாம 2 பேரும் அப்படித்தானே பாடலாம். ஆனா இதுல யார் கணவன் யார் மனைவி? பாருங்க, எனக்கு வயசு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனால் நீங்க நல்ல வேலை, நான் ஆம்பளை நிரூபிக்கிறது தலையில பாரு முடி எவ்வளவு கம்மின்னு நான் சொல்லலான்னு இருந்தேன். நீங்க மீசி வச்சு சொல்லிட்டு நான் தான் மனைவின்னு சொன்னீங்க பாருங்க. தேங்க்ஸ்.
உங்களுக்கு தான் தீர்ப்பு. ஏன்னா எல்லாத்தையும் சகிப்பவள் மனைவி நடுவர் அவர்களே. அந்த சகிப்புத்தன்மை எனக்கு இருக்கணும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு கருத்து, கணவன் மனைவி அப்படி வாழணும். பெற்றோர் எடுத்துக்கீங்க. ஒரே செய்தியோட நிறைவு செய்து உள்ள நடுவர் அவர்களே, சொந்த பந்தம்னா அம்மா அப்பா யாரு? பாலூட்டும் அன்னை, அவன் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை, நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. எப்படி அழகா சொல்லியிருக்காங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையை அன்பின் என்று சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தந்தையும் எங்கே வைக்கப்படுகிறார்கள்? இந்த செய்தி நடுவர் அவர்களே, அன்னை தந்தையும் எங்கே வைக்கப்படுகிறார்கள்? அனாதையிலும் இல்லங்களிலும் அம்மா என் வீட்டுல ஒரு மாசம், என் தம்பி வீட்டுல ஒரு மாசம், என் அண்ணன் வீட்டுல ஒரு மாசம் பந்தாடி கொண்டிருக்கிற நாங்க எங்க அம்மாவை கேவலமா இல்ல நினைக்கிறதுக்கு. ஆளுக்கு ஒரு மாசமா? ஆமா நடுவர் அவர்களே. பிப்ரவரி மாசம் யார் வீட்டுல இருக்காங்க? அதுதான் கொடுமை. என் தம்பி வீட்டுல 2 நாள் அவனுக்கு கம்மியா போச்சு நடுவர் அவர்களே. நான் நடுவுல எங்க அண்ணன் அழுதான். என் சின்ன தம்பிக்கு 2 நாள் கம்மியா போச்சான்னு எங்க அண்ணன் அழுதான். ஆனா இப்ப நீங்க எந்த அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம அன்னைக்கு தான் பேசுற நடுவர்களே. எதுக்காக சொல்றேன்னா, நான் பணத்தின் மீது நம்பிக்கையும் பற்றும் பக்தியும் வச்சிருக்கிறதுனால என் அம்மாவை என்னால கவனிக்க முடியல. பட்டினத்தார் யாரு? எல்லா உறவுகளையும் துறந்து ஒரே நொடியில துறவையா போனவர். 32 லட்சம் பொண்ணு அந்த காலத்துல ஒரே நாள்ல எடுத்து அப்படியே சூறை வாடிட்டு போய் அடிச்சார் இல்லையா? துறவிக்கு ஒண்ணுமே கிடையாது. சொத்து சுகத்தையா பெருசா மதிச்சாரு. சொந்த பந்தங்களையும் விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா நடுவர் அவர்களே, தன்னுடைய தாய் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்ட உடனே ஓடோடி வராரு. வந்த உடனே சொல்றாங்க, அப்ப பிணத்துக்கு கொள்ளி வைன்னு சொல்லும் போது, யார பார்த்து பிணம்னு சொன்னீங்க? என் அம்மா தூங்கி கொண்டிருக்கிறான்னு சொன்னாரு பட்டினத்தார். அப்ப எங்க அம்மா நீங்க எல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்கடா அப்படின்னு பதிகம் பாடுவாரு. இல்ல சதா, செத்து போன உடம்புக்கு வெயில் தெரியுமா? பனி தெரியுமா? நெருப்பு தெரியுமா? கீழே எறும்பிட்ட மேல விறகு வச்சு அந்த அம்மா உடம்ப கிடத்தி இருக்காங்க. இந்த விறகும் குச்சிகளும் என் தாயின் உடம்பை குத்துவதை கண்டு என் மனம் பொறுக்காதையா என்று சொல்லி வாழை மட்டையை கொண்டு வருமாறு சொல்லி வாழை மட்டையின் மீது தன் தாயின் உடலை நோகாமல் கிடத்தி தீ மூட்டியவர் பட்டினத்தார்னு சொன்னா, எப்படி தீ மூட்டினாருங்க? முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாய்தனக்கோ எரிதழல் முட்டு வேண்டாரு. அப்படிப்பட்ட அந்த தாயை நம்ம என்னைக்கு எந்த நிலையில வச்சிருக்க ஒரு கவிதை எழுதினார் நடுவர் அவர்களே. என் தாத்தா 25 ஆண்டுகளாக தெருத்திண்ணையில் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். செத்த பிறகு பணமாகி உள்ளே வந்தார்னு எழுதக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. என்ன காரணம்? பணம்னு சொல்றீங்களே. அமெரிக்காவில போய் 1 லட்சம் ஒரு மாசத்துக்கு சம்பளம் வாங்குற அமெரிக்காவில கிராமத்துல அப்பா அம்மா இருக்காங்க. பிள்ளைய பார்க்கணும் தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. கடிதம் எழுதி பார்க்கிறார்கள் நடுவர்களை. பிள்ளை வரல. கடைசியா ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். எத்தனையோ கடிதம் வரவில்லை என் பிள்ளை. இந்த கடிதத்திற்காக அவனுடைய கண்கள் கலங்குகிறதா பார்க்கலான்னு அந்த அன்னையும் தந்தையும் அமெரிக்காவில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு கிராமத்திலே இருக்கிற அந்த தாயும் தந்தையும் கடிதம் எழுதுவதாக ஒரு கவிதை நடுவர் அவர்களே. மகனே, நீ பிறந்த அன்று நம் வீட்டு தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. மகனே, நீ பிறந்த அன்று நம் வீட்டு தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. எங்கள் வியர்வையில் நீ வளர்ந்தாய். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் நம் வீட்டு தோட்டத்து தென்னை வளர்ந்தது. மகனே, எங்கோ ஈட்டும் பணம் உனக்கு சுகத்தை தருகிறது மகனே. எங்கோ ஈட்டும் பணம் உனக்கு சுகத்தை தருகிறது மகனே. நம் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரம் எங்களுக்கு சுவை நீரையும் சுக நிழலையும் தந்து கொண்டிருக்கிறது மகனே. நீ ஒரு நாள் இமெயிலில் மூழ்கி இருக்கும் பொழுது எங்கள் உடலை ஈமொய்த்த செய்தி உன்னை வந்து சேரும் மகனே. எங்கள் உடலை ஈமொய்த்த செய்தி உன்னை வந்து சேரும் மகனே. அப்பொழுது கூட நீ வருவாயோ மாட்டாயோ மகனே, கவலைப்படாதே. அப்பொழுது கூட நீ வருவாயோ மாட்டாயோ கவலைப்படாதே மகனே. நம் வீட்டு தோட்டத்தில்
இருக்கிற 2 தென்னை மட்டைகள் எங்கள் இறுதி மஞ்சத்திற்கு எங்களோடு வரும் மகனே, கவலைப்படாதே மகனே என்று அந்த கவிதை முடிகிறது. நடுவர்கள், என்ன காரணம்? பணம் பணம் பணம். வேணாயா அந்த பணம்? அந்த பணத்தால நிம்மதி இல்லை. என்னுடைய அம்மாவை பார்த்தா நான் இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு போறதுக்குள்ள எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப 10 மிஸ்டு கால். நடுவர் அவர்களே, சைலண்ட்ல போட்டிருக்கேன். 10 மிஸ்டு கால் வருது. என் பொண்ணு செல்போன்ல இருந்து 3, என் பையன் 2, என் மனைவி 5 தடவை போன் பண்ணிருக்கா. யாரு பொண்ணும்? என் வீட்டுல இருக்கிற கார் எனக்கு மிஸ்டு கால் கொடுக்காது. என் வீட்டுல இருக்கிற பைக் எனக்கு மிஸ்டு கால் கொடுக்காது. என் பீரோவில் இருக்கிற பணம் எனக்கு மிஸ்டு கால் கொடுக்காது. நிகழ்ச்சி முடிச்ச உடனே நான் செல் ஆன் பண்ணி வச்சு கால் கொடுக்காட்டி பரவாயில்லையே, பெட்ரோல் தீர்ந்துட்டு நம்ம காலை வாரியில வேற விட்டுடும். நடுவர் அவர்கள், அது காலை வாரம். ஆனால் இந்த சொந்த பந்தங்கள் தான் நமக்கு கை கொடுக்கும். சபாஷ் சபாஷ், நீ புலவன், நீ புலவன். இந்த சொந்த பந்தங்கள் தான் நமக்கு அந்த கையை கொடுக்கும். ஆகவே நடுவர் அவர்களே, சொந்த பந்தங்களை நாம் ஆதரிப்போம், அவர்களை கவனிப்போம் என்று சொல்லி, என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இடம் ஈன்ற தமிழ் ஈழம் தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் நான் செத்தொழியும் நாளே எனக்கு திருநாள் என்று சொல்லி, இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்டு ரசித்த உங்கள் அத்துணை பேர்களுடைய காலடியில் பாருங்கள் என் நன்றி பூக்கள் காத்து கிடைக்கிறது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன் இவ்வளவு கை தட்டினாங்க தெரியுமா? இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்ட உங்களுக்கு உங்களுக்கு ரோஷம் வந்துருச்சு. நம்ம அமைதியாவா இருக்கோம், நம்ம கை தட்டல போனது தட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தட்டிட்டாங்க. ஆனா மிகச் சிறப்பான பேச்சு. ஒரு பட்டிமன்றம்னா இப்படிதான் இருக்கணும். தன்னுடைய அணியினுடைய வாதங்களை எடுத்து வைக்கிற அதே நேரத்தில் எதிரணியை துவம்சம் பண்ணணும். எதிரணியை பார்த்து வினாக்களையும் வைக்கணும். இந்த 3 ஆங்கிளையும் நடைபெறுவதுதான் மிகச்சிறந்த வாதம், மிகச்சிறந்த பேச்சு. அப்படிப்பட்ட அற்புதமான பேச்சு. பொதுவாக நம்முடைய நாட்டிலே சொல்லின் செல்வர் என்று ராப்பி சேது பிள்ளையை பாராட்டுவார்கள். அதே நேரத்திலே தன்னுடைய நாவன்மையால் நானிலத்தையே தன்னுடைய வாய் சொல்லுக்குள் அடக்கி வைத்த பேரறிஞர் அண்ணாவை மிகச்சிறந்த பேச்சாளர் என்று சொல்லுவார்கள். சர்ச்சிலை சொல்லுவார்கள். என்னை கேட்டால் தமிழ் படித்த நாம் பேசுகிற பேச்சை காட்டிலும் தமிழே படிக்காத சதாசிவமே மிகச்சிறந்த பேச்சாளர் என்று நான் மனமாற அவரை நான் பாராட்டுகிறேன். நன்றி நன்றி. மிகச்சிறந்த பேச்சு, ரொம்ப அற்புதமான பேச்சு. என்ன கடைசியில பாருங்க, அந்த தாய் எவ்வளவு மனசு நொந்து, டேய் பணத்தை தேட நீ வெளிநாடு போயிட்ட, ஆனா நாங்க தோட்டத்துல நட்ட தென்னங்கண்ணாவது நாங்க செத்தா எங்களுக்கு கூட படுக்கையில பாயாவது எங்களை சுடுகாட்டு தூக்கின்னு போகும். நீ இமெயில் அனுப்பி எங்க உடம்பை ஈதாண்டாம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும் பசிக்கு உதவாத அன்னம், தாபத்தை தீராத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குருமொழி கொள்ளாத சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம், பயனில்லை ஏழும் தானே என்று சொல்லுகிறதே விவேக சிந்தாமணி பாடல். எனவே ஆபத்துக்கு உதவாத பிள்ளையாக இந்த கால பிள்ளைகள் பணத்தை தேடிக்கொண்டு அயல் நாட்டிலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. பேருக்கு அழைக்கிறான் என் மகன் கூட, மே மாசம் வந்துருங்கப்பா நீ அம்மாவும் மலேசியா சிங்கப்பூர்லாம் சுத்தி பார்க்கலாம். எல்லாம் நாட்டம் இல்லை, பணம் தேடி என்னுடைய உழைப்பு, என்னுடைய படிப்பு, என்னுடைய சக்தி, என்னுடைய மூளை ஆற்றல் எல்லாம் என என்ற தாய் நாட்டுக்கு தான் பயன்பட வேண்டும் என்று எந்த ஒரு மாணவன் நினைக்கிறானோ அவன் தான் இந்த தேசத்தினுடைய தலை சிறந்த குடிமகன். நீ இந்த நாட்டினுடைய குடிமகனாகவே இல்லாத போது நீ அடைத்தால் நான் சிங்கப்பூருக்கு வரமாட்டேன், மலேசியாவுக்கு வரமாட்டேன் என்று சொல்ல ஆசை. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய மனம் நோகுமே என்கிற காரணத்தால் இத்தனை மனதுக்குள்ள அடக்கி வைத்தேனே. இதுதான் சொந்த பந்தம் என்கிற ஒரு கட்டுக்கோப்பு இல்லையா? அவன் பணத்தை பார்க்கிறான், நான் சொந்த பந்தம் மனசு நோகக்கூடாது, என்ன அதை பார்க்கறது இல்லை. ஆனா பழனி, நீங்க என்ன நீங்க காட்டு கத்தல் கத்தினாலையும் பணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குதான் செய்யுது. இந்த சஃபாரி போட்டுட்டு வர்ற இந்த முத்துமணி ஒரு காட்டன் வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு காட்டன் சொக்கா போட்டு வந்தா இவரை பார்த்தா, வாங்க சார் பேங்க் நம்ம செக்யூரிட்டி, குட் மார்னிங் சார் சல்யூட் அடிக்கிறார். எதுக்கு? சஃபாரி ஷூவுக்கு. பணம் இருந்தா 1000 ரூபாய் கொடுத்தா 7 மலையாளருக்கு ஊஞ்சல் உற்சவம் பண்ணி காட்டுறாங்க.